வாங்க 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா என்னோடய ஆர்எக்ஸில் என்னென்ன டூரிங் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் டூரிங் ஆக்சசரிஸ் போட்டிருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் நான் நிறைய ஆக்சசரிஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு ஃபாக் லேம்ப்ஸ் தான், இந்த ரெண்டு ஃபாக் லேம்ப்ஸும் போட்டிருக்கேன். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஃபில்ட்ரு மாதிரி இருக்குங்க. இது நம்ம வேணும்னா இதோட கழட்டி நம்ம ஒயிட் ஃபாக் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே இந்த ஃபில்ட்ரு போட்டு எல்லோ ஃபாக் லேம்பாக தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதோட ஸ்டாக் லைட் வந்து ரொம்ப ரொம்ப பவர் கம்மியாக தாங்க வரும். இதுவே பார்த்திங்கன்னா நான் இந்த கிளாஸ் உள்ள ரிஃப்ளெக்டரு உள்ள பல்பெல்லாம் மாற்றி காயிலெல்லாம் கட்டி மாற்றிருக்கேன். அப்படி மாற்றியும் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. அதனால தான் இந்த ஃபாக் லேம்ப்ஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுறோமே எல்லோ போட்டோம்னா ஃபாக்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த ஃபாக் லேம்ப்ஸ் போட்டேங்க. இந்த ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்திங்கன்னா ஹெச்ஜேஜிங்கிற பிராண்டில் இருக்கிற க்ரீங்கிற மாடலில் i6Xங்க. இது i6னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை 6 LED லைட்ஸ் வந்துருங்க. 1 2 3 4 5 6 லைட்ஸ் வந்துருங்க. அதனால தான் i6. இது ரேட்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2000 to 2500 அந்த ரேஞ்ச் வந்துச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹாரன். இந்த ஹாரன் பார்த்திங்கன்னா ஹெல்லாவோட ஹாரன் போட்டிருக்குங்க. டூயல் ஹாரன் 2 சைடு வந்துருங்க. ஹெல்லா ஹாரன்ஸ் இந்த ஹெல்லா ஹாரன் 2 சைடு வரும். இது பார்த்திங்கன்னா சவுண்டு நல்லா இருக்குங்கன்னா பைக் சின்ன பைக்குங்க. நம்ம இந்த ஸ்டாக் ஹாரனால் வச்சா மதிக்க கூட மாட்டாங்க. அது ஹேர்பின்ஸ்லாம் இந்த ஹாரன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா சவுண்டாகவே இருக்கும். நான் அடிச்சு காட்டுறேன். இந்த ஹாரன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1600 to 1800 வந்துச்சுங்க. இது போட்டிருக்குங்க. அடுத்து வாங்க. அடுத்து இவ்வளோ ஆக்சசரிஸ் போட்டிருக்கனால இது பத்தாதுங்க. பேட்ரி ஸ்டாக் பேட்ரி பத்தாது. அதனால் நான் ஸ்டாக் பேட்ரி எடுத்துகிட்டு இந்த பேட்ரி ஆசிட் பேட்ரி பெரிய பேட்ரி போட்டிருக்குங்க. அதுக்கு இந்த பாக்ஸ் வச்சு உள்ள ஆசிட் பேட்ரி இந்த யூபிஎஸ்க்கு ஊற்றுற மாதிரி டிஸ்டில் வாட்டர் ஊற்றுற பேட்டரிங்க. அது 2000 km 2500 km கொடுக்க அது டிஸ்டில் வாட்டர் செக் பண்ண போங்க. அதில் சர்வீஸ் கூடையில் அவங்களே செக் பண்ணிப்பாங்க. அது சப்போஸ் அதுக்கு லீக் ஆச்சுனாவோ இல்லை ஓவர்ஃப்ளோ ஆச்சுனாவோ போகிறக்கு அந்த டியூப் அதுக்காக இங்கே போகுங்க. அந்த டியூபுக்கு ஒரு கிளாம்ப்பு, அந்த டியூப் டயரில் முட்டாமுக்கு இங்கே ஒரு கிளாம்பு போட்டு இந்த டியூபுங்க இந்த பேட்டரிக்கு அது இங்கே செட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கேரியர் நம்ம சின்டா, அதாவது நம்ம Rx135 4 ஸ்பீடை தான் சின்டாம்ப. இப்போ பார்த்திங்கன்னா Rx135 வந்து நார்மல், அதாவது இது மட்டும்தான் இருக்கிற மாதிரியோட கிராப் ரயிலோட வருங்க. ஆனால் அதில் லக்கேஜஸ் எல்லாம் வைக்க முடியாது. அதனால பார்த்திங்கன்னா இது வந்து Rx100க்கு ஸ்டாக்காக வர கிராப் ரயில். இது நான் செகண்ட்ஸில், அதாவது இப்போ நான் மெக்கானிக்கிட்ட கேட்டேன். அவர் வந்து இந்த மாதிரி வரது இப்போல்லாம் வாங்க அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. இன்னும் Rx100ஓடது, அதாவது ஒரிஜினலாக ஃபேக்ட்ரிலேருந்து வரையில் 100ஓட வந்த கிராப் ரயில் இது செகண்ட்ஸில் வாங்கி நான் குரோமியம் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பின்னாடி கேரியரோடு வந்துடுங்க. சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இப்படி கேரியரோடு வந்துடும். இது இந்த மாதிரி லக்கேஜஸ் இப்போ நான் வச்சுருக்க மாதிரி ஏதாச்சும் லக்கேஜ் சின்ன லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் பெரிய லக்கேஜ் வைக்கணும்னா நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அன்மவுண்ட் பண்ணிவிட்டு இது மேலே பெரிய லக்கேஜ் ஏதாச்சும் வச்சு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதொன்று போட்டிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கார்டு, இதில் பட்டர்ஃப்ளை கிராஷ் கார்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. நான் இந்த மாதிரி சிங்கிள் பைப் கிராஷ் கார்டே போட்டேன். 2 விஷயத்துக்காக இப்படி போட்டேங்க. ஃபஸ்ட்டு விஷயம்னா லுக்குங்க, செகண்ட் விஷயம் வந்து வெயிட் கம்மிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அந்த பட்டர்ஃப்ளை கிராஷ் கார்ட்ஸில் சில இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். அதெல்லாம் கார்னரிங் அப்போ கீழே டச் ஆக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இது சிம்பிளாகவும் இருக்கும், நம்ம டீசெண்டாக ப்ரொடெக்டும் பண்ணுங்க. நான் இதை வச்சு இது வரைக்கும் ட்ராப் பண்ணல, ஒரே ஒரு தடவை ட்ராப் பண்ணியிருக்கேன். அந்த தடவை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிச்சுங்க. இது ஒன்று போட்டிருக்குங்க. அடுத்து நாம் அடிக்கடி லாங் ரைட்ஸ் போகிறனால மழையெல்லாம் பெய்யுமில்லைங்க. அப்போ இது பழைய 2 ஸ்ட்ரோக் பைக் தானேங்க. அதனால் அடிக்கடி லாங் ரைட்ஸ் போகிறப்பெல்லாம் மழையெல்லாம் பெஞ்சுதுன்னா இந்த ஸ்பார்க் ப்ளக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தண்ணி போயிடுச்சுன்னா இது ஃபால்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இதில் தண்ணி போகாமல் இந்த ஸ்பார்க் ப்ளக் கவர் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கவர் மாதிரி போட்டிருக்குங்க. இதனால் என்னென்னா மழையில் நம்ம அதிகம் ரைட் பண்ணையில் தண்ணினால இந்த ஸ்பார்க் ப்ளக் ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறையுங்க. அதுக்காக இங்கே இது போட்டிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார்ஸில் தான் நான் நிறைய ஆக்சசரிஸ் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் வந்து ஸ்டாக் ஹேண்டில் பார், ஸ்டாக் பொசிஷன். சில பேர் ஸ்டாக் ஹேண்டில் பாரே கொஞ்சம் கீழே இறக்கில மேலே ஏற்றி வச்சுருப்பாங்க. நான் எதுவுமே பண்ணல, ஸ்டாக் ஹேண்டில் பார் அப்படியே இருக்குது. இந்த ஹேண்டில் பார் வச்சுருக்கிற பொசிஷனும் ஸ்டாக் பொசிஷன், கம்பெனியில் ஃபேக்ட்ரிலேருந்து வரும்போது எந்த பொசிஷனில் இருக்குமோ அந்த பொசிஷனில் அப்படியே வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்கும் இதில் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்னடா அவன் 2 ஸ்விட்ச் வச்சுருக்கானேன்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ப் போட்டிருக்கோங்க பார்த்தீங்களா, அந்த ஃபாக் லேம்போட ஸ்விட்சுங்க ஒன்று. இன்னொரு ஸ்விட்சு பார்த்தீங்கன்னா இது ஹசார்டு,
ஹசார்டோட ஸ்விட்சிங் இன்னொன்று இந்த ஃபாக் டைம்ஸில் இல்லைன்னா ஏதாச்சும் பிரச்சனை எப்போ யூஸ் பண்ணுறது இந்த ஹசார்டு இது பார்த்திங்கன்னா 12 பேட்டர்ன் ஹசார்டு. பட் நம்ம பேட்ரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, ஆனால் அதில் எல்லா பேட்டர்ன்ஸும் ஒர்க் பண்ணாது, சில பேட்டர்ன்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணும். மோஸ்ட்டாக ஒரு 6 to 7 பேட்டர்ன்ஸ் ஒர்க் பண்ணும், மீதி ஒரு 2 to 4 பேட்டர்ன்ஸ் நம்ம ரன்னிங்கில் ஹை ஆர்பிஎம்மில் ரன் ஆகையில் ஒர்க் பண்ணும். ஒரு 2 to 3 பேட்டர்ன்ஸ் ஒர்க்கே ஆகாது. பட் நமக்கு தேவையானது வந்து ஃப்ளாஷ் நார்மலாக ஃப்ளாஷ் அது வேலை செய்யும். பட் இதில் என்னென்னா எந்த பேட்டர்ன் வேணும் நம்மளால் டிசைட் பண்ண முடியாது, அதனால ஆஃப் பண்ணி போட்டால் பேட்டர்ன் மாறும், இல்லைன்னா அப்படியே ஆன் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் குறிப்பிட்ட டைமுக்கு இருக்க பேட்டர்ன் மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜரோடு இருக்கிற மொபைல் ஹோல்டர். இது பார்த்தீங்கன்னா போபோ பிராண்டு, எனக்கு தெரிஞ்சு போபோ நல்ல பிராண்டு, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இது ப்ரொமோஷனலாக கிடையாதுங்க, ஏதோ என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கணும்ல ஒரு நல்ல ப்ராடக்ட், அதனால் ஏதோ என்னோடய வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல் டிப் ஒரு யூஸ்ஃபுல் நியூஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த போபோ பிராண்ட் நல்லா இருக்குங்க, நான் அதனால தான் இந்த போபோ பிராண்ட் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா அலுமினியம் மொபைல் ஹோல்டரு, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதில் எனக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட மொபைல் ஸ்லிப் ஆனதே இல்லை, ஒரே ஒரு தடவை ஸ்லிப் ஆகிருக்கேன். ஆனால் அப்போ வந்து நம்ம மொபைல் ஒழுங்காக வைக்கல, அதனால் இதில் மொபைல் வைக்கும்போது மட்டும் நீங்கள் கரெக்டாக மொபைலை வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆனாலும் விழாதுங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறத சொல்கிறேன். அப்போ இதில் வந்து சார்ஜிங்கும் இருக்கும். இதில் சார்ஜிங் பார்த்திங்கன்னா ஒயர் இதோ இங்கே போகுது பார்த்திங்களா, இந்த ஒயர் கொண்டு போய் இந்த பேட்ரியோட கனெக்டில் இருக்குது. அதனால் இங்கே அதுக்கு ஸ்விட்ச் கொடுத்துட்டாங்க. இங்கே கீழே இங்கே பார்த்திங்க இந்த இடத்துல இந்த கவர் ஓப்பன் பண்ணி இதில் யூஎஸ்பி போர்ட் இருக்கும், இதில் போட்டு நம்ம சார்ஜ் கூட இதில் ஸ்விட்ச் ஆன் பண்ணி போட்டுக்கலாம். இந்த போர்ட் டேமேஜ் ஆகாமக்கு ரப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா லிவர் ப்ரொடெக்டர்ஸ், பட் இது பிளாஸ்டிக், இது லிவரோட வீக்காக இருக்குது. இது எப்படி லிவர் ப்ரொடெக்ட் பண்ணி எனக்கு தெரியல, ஆனால் நான் இது அதுக்காக வாங்கலை. 2 விஷயம் இதனால் யூஸு. ஒரு விஷயம் என்னென்னா இதில் மவுண்ட் பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு இந்த ஹேண்டில் பால் இந்த இடத்துல ஒரு வெயிட் வைக்கிற மாதிரி. இந்த சில பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாரன்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் வெயிட் அது இருக்கனால அதில் வைப்ரேஷன் கம்மியாகும்ல, அதே யூஸ் தாங்க. இங்கே இந்த 2 எண்டில் நம்ம வெயிட் வைக்கிறனால எனக்கு கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் கம்மியாக குறைஞ்சிருக்கிறது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுதுங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் எல்லா டைப் ஆஃப் இதுலேயும் குறையுமான்னு தெரில, பட் எனக்கு இதில் குறைஞ்சிருக்குது. இது பிராண்டெல்லாம் என்னென்னு தெரியலிங்க. பட் நான் இது வாங்க போனது வந்து இது ஸ்டீலில் தான் வாங்க போனேன், ஆனால் எனக்கு நான் போன நேரம் ஸ்டீல் கிடைக்கல, சரின்னு பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டேன். இது சும்மா லுக்குக்கு இருக்கும், இது பெருசாக ப்ரொடெக்டெல்லாம் பண்ணாது. ஆனால் இதில் மேஜர் இது அட்வான்டேஜ் என்னென்னா வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் எனக்கு குறைஞ்சிருக்குதுங்க இது போட்டனால. இது பார்த்திங்கன்னா எனக்கு 550 வந்துச்சு, இந்த ஹசார்டு பார்த்திங்கன்னா எனக்கு 550 வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா எனக்கு அரௌண்ட் 1600 to 1800 வந்துச்சு. அலுமினியம் போபோ மொபைல் ஹோல்டர் வித் யூஎஸ்பி சார்ஜருங்க. அப்புறம் வேறு எந்த மாடிஃபிகேஷனும் நீங்கள் பண்ணலையான்னு கேட்டால் நான் இவ்வளோ தாங்க மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், வேறு எந்த மாடிஃபிகேஷனும் நான் பண்ணல. இந்த மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான். இது மோராலஸ் ஒரு 80% ஸ்டாக் Rx135 4 ஸ்பீடுங்க. இந்த பெயிண்ட் ஸ்கீம் எல்லாம் வேணால் சின்ன மாட்டிருக்கு, பட் இன்ஜின் அப்படியே தான் இருக்குது, ஃபேக்ட்ரியில் பில்ட் பண்ண அதே இன்ஜின் அப்படியே தாங்க இருக்குது, வேறு எந்த பெரிய மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணல. டயர்ஸ் கூட நான் அப்சைஸ் பண்ணல, அதே ஸ்டாக் சைஸ் டயர்ஸ் தாங்க நான் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க, இன்னும் சில பேர் கேட்பீங்க நம்ம ஹேண்டில் பார்ஸ் மாற்றினா டூரிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமான்னு. பட் ஹேண்டில் பார்ஸ் மாற்றினா எனக்கு தெரிஞ்சு பெருசாக டூரிங் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குமான்னு தெரியல. எனக்கு இது வரைக்கும் நான் ஸ்டாக் ஹேண்டில் பார் அதே ஸ்டாக் செட்டப்பில் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஹேண்டில் பாரில் நல்லா ஸ்டேபிளாகவும் இருக்குது. இதுக்கு எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்க முடியுமோ இதோட டயர்ஸ்க்கு அந்தளவுக்கு பக்கா ஸ்டேபிளாக தான் நல்லா தான் இருக்குது. ஹேண்டில் பார்ஸ் சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒர்த்தியா, அந்தளவுக்கு உங்களுக்கு அது எஃபிஷியண்ட்டாக தெரிஞ்சுன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஹேண்டில் பார்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அப்புறம் இந்த ஹேண்டில் பார் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் நார்மல் ஹேண்டில் பார் ஷார்ட் இல்லாமல் லைட்டாக இப்படி இருக்காமல் லைட்டாக இப்படி அந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார் மாதிரி லைட்டாக இப்படி டில்ட்டாக இருக்கும். அதனால உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கும், கார்னரிங் அப்போலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஹேண்டில் பாரை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க, நான் உங்களுக்கு இந்த ஹார்ன் எப்படி இருக்குன்னு அடித்து காட்டுறேன். பார்த்தீங்களா, நல்லா சவுண்டாகவே இருக்குங்க இந்த ஹார்ன். அப்புறம் இன்னொரு மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் இதான் இந்த லிவர்ஸ் ஸ்டாக் லிவர்ஸ் இல்லாமல் இது இன்னொரு வேறு ஒரு லிவர்ஸ் போட்டிருக்கேன். இந்த லிவர்ஸ் நேம் என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியலிங்க. ஆனால் எனக்கு இதில் என்ன அட்வான்டேஜ்னு இந்த இடத்துல இப்படி சின்ன இதனால என்ன
யூஸ்னால் நம்ம எங்கேயாச்சும் கீழே ட்ராப் பண்ணிட்டோம்னா லிவர்ஸ் ஃபுல்லாக உடையாதுங்க, இந்த கட்டு வந்திருக்கிற அளவுக்கு மட்டும் உடையும். ஸோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துக்கலாம். அப்புறம் இன்னொரு இது என்னென்னா, நம்ம இப்படி நம்ம போட்டு ஓட்டும் போது இப்போ நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. அந்த மாதிரி கரெக்டான அளவில் பெண்டு வந்திருக்கும். இது வந்து இந்த லிவர்ஸில் இருக்கிற அட்வான்டேஜுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஷர் பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளாஷர் ஒரு சின்ன சிப் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வச்சுட்டாங்க. அந்த ஃப்ளாஷர் 550 வந்துச்சு. அது இல்லாமல் இந்த ஸ்விட்ச் ஆன் ஒயரிங் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபீஸ் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைட்டும் அதே மாதிரி தான். அந்த லைட்டுக்கு அந்த 1000 சம்திங் 2000 to 2300 அந்த ரேஞ்ச் இந்த லைட் வந்துச்சு. ஆனால் அது இல்லாமல் நான் தனியாக இந்த லைட் போட்டிருக்க இந்த கிளாம்புக்கும் இந்த ஒயரிங் அண்ட் இந்த சுவிட்சுக்கு தனியாக பே பண்ணுங்க. அது எவ்வளோன்னு கரெக்டாக தெரியுங்க. அது அந்த மெக்கானிக்ஸ் பொறுத்து மாறும். ஹார்னும் அதே மாதிரி தாங்க 1600 to 1800 சம்திங் வந்துச்சு. அந்த ஹார்னோட கிளாம்புக்கும் நான் தனியாக பே பண்ணியிருக்கேங்க. ஓகேங்க, இந்த ஆக்சசரிஸ் வீடியோஸ் அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்டைடு பைக்கர்.